ஒப்பறிக்கிறீங்க? புதுசா இருக்கு. திமுக தோத்து போச்சு, தாவேக்கா ரீல்ஸ் வச்சு ஜெயிச்சு போச்சு. ஓஹோ ஆஹா, பிள்ளையாண்டரை கொண்டு வாங்க, டைம் எடுத்து. கட்டி மேல திமுக தோத்து போச்சு, தாவேக்கா ஜெயிச்சு போச்சு ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே கண்டினியூவா ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா ஒப்பாரி வைக்க. இப்போ வந்து சொல்றாங்க நான் வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. குறைச்செல்லாம் மதிப்பு இல்லை. பயங்கரமான தாக்குதல்களை நம்ம மேல் தொடுத்தார்கள். மீடியாக்களை வைத்து நம்ம மீது தாக்குதல் தொடுத்தார்கள். தாவேக்கா நிர்வாகி கைது, தாவேக்கா நிர்வாகி அதை பண்ணிட்டாருங்க, தாவேக்கா நிர்வாகி இதை பண்ணிட்டாருங்க. டேய், நிர்வாகினா என்னன்னு தெரியுமாடா? ஏதாச்சும் ஒரு கிளை செயலாளர், ஏதோ ஒரு செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருக்கணும். எந்த கொம்பனாலும் திமுகவை அழிக்க முடியாது என்று சொல்றார்கள்ல, அந்த கட்சி வாழ்நாளில் 75 வருடங்களில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இன்னைக்கு நிற்கதியாக நிற்கிறது என்றால் அது என்ன காரணம்? உண்மை. அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுக 2026 எங்கள் அண்ணாவால் முடித்து வைக்கப்பட்டது என்று வரலாறு கூறட்டும். உங்களை பொறுமையா வச்சு செய்வாரியா? நீ ஊர் விட்டு ஊர் போய் போட்டி போடலாம், கரூர்ல இருந்து நீ கோயம்புத்தூர் போகலாம், நாடு விட்டு நாடு போகலாம். நீ எந்த மூல முடுக்கல இருந்தாலும் உன்னை தேடி சிபிஐ வரும். நாம் தமிழர் கட்சின்ற பேரை தாவேக்கா மேடைகளில் யாரும் சொன்னதே கிடையாது. அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தார், விஜய் எப்படியாவது நம்ம பேரை சொல்லிடுவாப்பலையா அப்படின்ட்டு. அது நடக்கணுங்களே. தம்பி நான் இருக்கேனே, உன் பேரை நான் சொல்றேனே, சீமான் அவர்கள் என் மகன் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் படிக்கிறதுக்காக மாதம் 1 லட்சம் ரூபாய் செலவாகிறது. என் தாய் தமிழ் உறவுகளை, என் உடன் பிறந்தாங்களே புரிஞ்சுக்கிடுங்க, என் அன்பு உடன் பிறந்தாங்களே. பக்கத்தில் QR கோட் இருக்கு, பணம் போட்டு அப்படிதான் முடிஞ்சு போச்சு. அந்த கட்சியோட எவ்வளோ ஞாயிற்றுக்கிழமையுடைய அந்தி மாலை அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைச்சிடாது. வாரத்தில் ஒரு அடி தான் வரும். அந்த நேரத்தை எங்கள் கூட பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் மிக்க நன்றி. The virtual warriors. யார் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்? 75 வருஷ கட்சியை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இந்த உட்காந்துக்கிறீங்க. மூஞ்சில எந்த சலனமும் தெரியல. நீங்க அடிச்சது 75 வருஷம் ஆலமரம் புடிங்கி இறஞ்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அப்பாவி புள்ள மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா ஏதோ ஆன்லைன்ல மட்டுமே களமாடுறவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுயா. ரோடு ரோடா, வீதி வீதியா, தலையில துண்டை கட்டிக்கிட்டு, கொடியை ஒன்று கையில் ஏந்திக்கிட்டு, அது இப்போ தளபதி வெற்றி பெற்று விட்டார், இப்பொழுது பெருமையாக இருக்குது தலையில் துண்டு கட்டிக்கிறதுன்னு. தலைவர் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி தலையில் துண்டு கட்டிட்டு போகிறதுக்கு பசங்க கூச்சப்படுவாங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் அப்படி தான். அது ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, இதை சில்லுண்டி பைய அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டு சாதாரணமாக உட்கார்ந்துருக்கீங்கல்ல. இந்த வெற்றிங்கிறது, தாவேக்காவின் வெற்றி என்பது உங்களுக்கு தான் முதல் சமர்ப்பணம். இந்த இடத்துல நான் வந்து பெருமையாக சொல்லுகிறேன். தலைவர் விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு 2ஆம் தேதி கட்சி தொடங்குகிறார். அன்றைய தினம் அவருக்கு எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருந்திருக்கும்? ஒரு 10% இருந்திருக்கும். அதுதான் அவருடைய கோர் விஜய் ஃபேன், அவ்வளவுதான் இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வெற்றி பெற்றிருப்பது 35%. வெறும் 828 நாள்ல ஒரு 25% மக்களின் பேரன்பை, பெருமதிப்பை, பெரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் அப்படின்னா அது மிகையாகாது. அதாவது பெரிய பெரிய அரசியல் ஞானிகள்லாம் சொன்னாங்க, அதாவது இவர் வந்து இன்னொரு சிரஞ்சீவிங்க, அடுத்தது வந்து இவரால வந்து ஒரு டிஸ்ரப்டரா இருக்க முடியும், ஒரு விக்டரா இருக்க முடியாது. அப்புறம் ஒன்று சொன்னாங்கப்பா, கமலஹாசன், இவர் இன்னொரு கமலஹாசங்க. அடுத்த வருஷம் 2031 தேர்தலுக்கு வந்து திமுக ஒரு சீட்டுக்கு, எம்பி சீட்டுக்கு கையேந்தி நிற்பார் என்று பல கூட்டணி கட்சிகள் சொன்னன. அந்த கூட்டணி கட்சிக்கெல்லாம் தலைவர் விஜய் அவர்கள் வருங்காலங்களில் ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது தலைவர் விஜய் அவருடைய வருகை நம்ம இந்த அளவுக்கு தாக்குமா அப்படிங்கிறது எந்த அரசியல் கட்சிகளும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய அடி வந்திருக்குல்ல. அதனால திமுக தாவேக்கா வந்ததுக்கு பிறகு பெரிய அடி வாங்கினது திமுக அப்படிங்கிறது தெரியும். இவங்க ஃபர்ஸ்ட் வந்து பெரிய அளவில் நினைக்கல இந்த அளவுக்கு அடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. பல ஆனால் வந்து அட்டாக், பயங்கரமான அட்டாக் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். கட்சி ஆரம்பித்த உடனே சமூக வலைதளங்கள், மீடியாக்கள்னு பயங்கரமான அட்டாக்கை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சே ஒரு கணம் தவறிட்டாங்க, இல்லாத எதிரி கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ஒப்பாரி வச்சு எழுதிட்டு இருக்காங்கல்ல. இதே மாதிரி
பல அழுகைகள் கேட்குறோம். எனக்கு ஒன்று புரியலை, அதனோட கல்யாண வீட்டை கந்து ஒப்பறிக்கிறீங்க, புதுசாக இருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் கல்யாணம் வச்சுங்களேன், ஒரு 5000 புக் பண்ணணும், அவருக்கு ஒரு 30,000 கொடுப்பான். 30,000 கேட்பாப்லையா? அதெல்லாம் வேண்டாம். அவர் என்ன மந்திரம் ஓத போறார்? மாங்கல்யம் தந்துனாமே மம ஜீமே ஹேத்துனானே. அதானே இந்த குளத்தூரில் தோத்து போன அப்படி இல்லை, அவர் பேர் என்ன? ஸ்டாலின் ஐயா. வீட்டில் சும்மா இருக்கிறா போல. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து மந்திரம் உதவாப்போல. என்ன உதவாப்போல? திமுக தோத்து போச்சேன், தாவேக்காரில் வச்சு ஜெயிச்சு போச்சோ. ஹோஹோ ஆஹோ. பிள்ளையாண்டரை கொண்டு வாங்க, டைம் எடுத்து. கட்டி மேல திமுக தோத்து போச்சு, தாவேக்கா ஜெயிச்சு போச்சான்னு ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே கண்டினியூவா ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா ஒப்பாரி வைக்க. என்ன பண்ண முடியும்? திமுக தோத்து போச்சு. ஆமாண்டா, திமுக தோத்து போச்சுடா, யாரா இல்லைண்ணா. கொஞ்சம் வெளியில வாங்க. அதாவது 75 வருஷ கட்சி, நாங்கள் உங்களை அப்படி பார்க்கலை. என்னதான் என்னுடைய எதிரியாக இருந்தாலும் உன்னை நான் பெரிய அளவில் கணக்கிட்டு வச்சிருக்கேன். ஒரு திமுகனா ஒரு 75 வருஷ கட்சிங்க, கட்டமைப்பெல்லாம் பயங்கரமா இருக்குங்க, அவ்வளவு சாதாரணமெல்லாம் வீழ்த்த முடியாதுங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு பிம்பம் இருந்துச்சு. அப்பா நம்ம ஒன்றும் போய் ஒப்பாரி வச்சதுல நம்பிக்கையெல்லாம் போச்சு. ஒரு இடம் விடுறது கிடையாது. தோமிக்க தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சக்தி எனும் கத்தி எடுத்து சரக்கென குத்தினார். ஐயோ ரீல்ஸ் வச்சு ஜெயிச்சு விட்டாங்களேன்னு ஒரு சத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் நான் சொல்றேன்னா, நாங்க பலமா இருக்கிறோம், இப்ப நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. உன்னை அடிக்கிறது எனக்கு விருப்பமே இல்லை, கடுப்பா இருக்கு. சண்டை போட வாங்கலான்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து சொல்றாங்க நான் வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. குறைச்செல்லாம் மதிப்பு இல்லை. பயங்கரமான தாக்குதல்களை நம்ம மேல் தொடுத்தார்கள். மீடியாக்களை வைத்து நம்ம மீது தாக்குதல் தொடுத்தார்கள். ஊடகவியலாளரை வைத்து தொடுத்தார்கள். அது யாரையாது? நடுநிலை பத்திரிகையாளர்கள். யாரா நீங்க? சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு டயர்டா வந்து டிவியை போட்டோம்னா அவங்க மூஞ்ச பார்த்தா போதும். ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ஒரு தொழில், ரொம்ப நல்ல தொழில். அதை எவ்வளவு கேவலமா பார்க்க முடியுமோ அதை அவ்வளவு கேவலமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள சில ஜேர்னலிஸ்ட். மீடியாக்கள் டிஆர்பி வெறிபிடித்து தெரியும். இந்த மீடியாக்கள் தலைவர் கட்சி தொடங்கிய அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அவங்களோட பசி ஒன்றும் போகல. கடுமையான பசியில் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிருமா? நான் ஒரு 2 வாரமா டிவி பார்க்கற விட்டாயா, கடுப்பா இருக்கு. ஏதாவது அது ஒரு தாவேக்க நிர்வாகி, இது ஒரு தாவேக்க நிர்வாகி. இப்போ தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து கட்சி சேர்ந்தாங்க. வேற மாற்று கட்சிகள்லாம் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து ஒரு கட்சி கட்டமைப்பை அது ஏற்படுத்தும். அது ஒரு நல்ல விஷயம் தான். எல்லா காலங்களையும் அப்படிதான். எம்ஜிஆர் அவர்கள் புதுசாக கட்சி தொடங்கும் போதும் அப்படிதான் இப்படி தாங்களா. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஊர்ல உலகத்தில் அந்த மண் அடிக்கிறவங்க, கனிம வளம் திருடுறவன், திருட்டு பயலோ திமுகன்னு வச்சுங்களேன், அவங்க எல்லாம் இப்போ வந்து எங்கன்னா தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து தலைவர் விஜயோடைய பிறந்தநாள் வந்துச்சு, அங்கே ஒரு கட் அவுட் வச்சாச்சா. சரி, அந்த மூஞ்செல்லாம் பார்த்தா தெரியும், வாண்டட் லிஸ்ட் உள்ள மூஞ்சி மாதிரியே இருக்கும். இப்போ நாளைக்கு ஒரு இஷ்யூ ஆகி வச்சுறாங்களே, உடனே நியூஸ் போடாங்க. ஜூபிட்டர் நியூஸா, அந்த ஞானசேகரன் ஒரு அண்ணக்கிறாப்பல, அவர் போடாப்பல, தாவேக்கா நிர்வாகி கைது, தாவேக்கா நிர்வாகி அதை பண்ணிட்டாருங்க, தாவேக்கா நிர்வாகி இதை பண்ணிட்டாருங்க. டேய், நிர்வாகினா என்னன்னு தெரியுமாடா? ஏதாச்சும் ஒரு கிளை செயலாளர், ஏதோ ஒரு செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருக்கணும். ஏதாச்சும் ஒரு கட் அவுட் அடிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு செயலாளர் போஸ்டிங் அவங்க கொடுத்தாங்க. உங்களுக்கு யாராச்சும் ஒரு பதவி வேணுமா? சும்மா யாராச்சும் உரண்டுங்களேன். நீ யாருக்கு ஓட்டு போட்ட? தாவேக்கா ஓட்டு போட்டங்க. டேய், தமிழ்நாட்டில் 90% பேர் தாவேக்கா ஓட்டு போட்டிருக்கான், நீ யாருக்கு ஓட்டு போட்ட? தாவேக்கா. அப்ப நீ தாவேக்கா நிர்வாகி, முடிஞ்சு போச்சு. இப்படியாக இந்த திமுக தங்களுடைய அந்த மீடியாக்களை வச்சு நம்மளை தாக்குனாங்க. அதுல ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் தாக்குவார்கள், கூட்டணி கட்சிகளை வச்சு தாக்குவார்கள், மீடியாக்களை வச்சு தாக்குவார்கள். என்னோ பண்ணிட்டு போ, வெறுத்து போச்சு ஒன்னு பார்த்து. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, இதுல வந்து மு க ஸ்டாலின் ஐயா இருக்கிற அப்படி இல்ல, அவரும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த தாவேக்காங்கன்ற பேர் எடுக்க மாட்டாங்க, விஜய்ன்ற பேர் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நான்லாம் ஒன்றும் ஒரு ஆளாவே மதிக்கலையா, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொல்றதுக்காக தான் அப்படி எடுத்தாங்களா. அதோட ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, எந்த கொம்பனாலும் திமுகவை அழிக்க முடியாது என்று சொல்றார்கள். அந்த கட்சி வாழ்நாளில் 75 வருடங்களில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் எனக்கு நிர்கதியாக நிற்கிறது என்றால் அது என்ன காரணம்? உண்மை. இப்ப நிறைய பேர் சொன்னாங்கப்பா, 108 தொகுதி ஜெயிச்சிட்டோம், இன்னும் ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, எதுக்கு தேவையில்லாம அவங்கள்ட்ட போய் கையேந்திக்கிட்டு நிக்கணும் கூட்டணி கட்சிகள்கிட்ட அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒருவேளை நாம் 118 சீட்டு ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், என்ன நடந்திருக்கும்?
ஆட்சி அமைச்சு போயிருப்போம், இவங்களாம் அப்படியே விட்டுப்பான்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமானது. எப்பொழுதெல்லாம் பூமியில் சமநிலை தவறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது ஒரு ரிவல்யூஷனை ஏற்படுத்தும். அப்படிதான் சொல்லுவாங்கல்ல, அது என்ன அக்கிரமானியெல்லாம் அதிகமாகும் போது கடவுளே வருவார்னு சொல்லுவாங்கல்ல, அது நடந்திருக்குப்பா. இவ்வளவு மோசமான அட்டூழியமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது இப்ப நானே என்ன நினைச்சேன்னா திமுக ஜெயிச்சிருமோன்ற எனக்கு அந்த பயம் வந்திருந்தது. என்னன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு பர்செப்ஷனை ஏற்படுத்தியிருந்தார்கள், மீடியாக்களின் வழியாக ஏற்படுத்தியிருந்தார்கள்னா அது உண்மைதான். அதில் எல்லாருமே ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. அப்படியாக இந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்றால், அதான் பிரபஞ்சம் ஒரு 108 சீட்டு கொடுக்க இந்த பிரபஞ்சத்தால ஒரு 10 சீட்டு கொடுக்க முடியாதா? அப்படி கொடுத்ததுனால தான் 108 சீட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு மற்ற கூட்டணி கட்சிகள் நம்மள்கிட்ட வந்துச்சு. தலைவர் விஜய் அவர்கள் சொல்வார், இந்த கூட்டணியை எப்படி நான் உடைச்சிடுன்ற மேட்டர் அவர் சொல்லிக்கிட்டே வைங்களேன். அது எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண முடியல, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு முடிஞ்சு போச்சுல. இந்த பிரபஞ்சமே திமுகவின் அழிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. நம்மை போல 1949ஆம் ஆண்டு ராபின்சன் பூங்காவில் தொடங்கப்பட்ட, அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுக 2026 எங்கள் அண்ணாவால் முடித்து வைக்கப்பட்டது என்று வரலாறு கூறட்டும். இதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய அடி அடுத்து வாங்கினது யார் கேட்டீங்கன்னா அதிமுக. அந்த அதிமுக இருக்குல்ல, ஜெயலலிதா அம்மையார்கள் சொன்னாங்க, நான் போன பின்பும் 100 ஆண்டு காலம் இந்த அதிமுக என்ற கட்சி மக்களுக்காக இயங்கும் என்று சொல்லி 10 வருஷத்துல சோழியை முடிச்சு விட்டாச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக அழிஞ்சதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தான் கட்சியை கலைச்சி உடைச்சிட்டாரு அப்படிலாம் பேசிக்கிறாங்கல்ல. அப்படிலாம் கிடையாது. அது எப்படி இன்னொரு கட்சி வேற ஒரு கட்சியை உடைக்க முடியும், இன்னொரு கட்சி வேற ஒரு கட்சியை அழிக்க முடியாது. இது இயற்கைக்கு மாறானது. ஒரு கட்சி அழிய வேண்டும் என்றால் அது அந்த தலைவரால் தான் அழிகிறது. அந்த கட்சி தன்னாலே அழிஞ்சதுயா. எடப்பாடி அவர்களின் தவறான முடிவுகளால், தவறான அந்த போக்கினால் நிறைய முடிவு எடுத்தார்ல. பாஜக தான் கூட்டு வைப்பேன், ஒரு 14 அதிமுக முன்னாள் அமைச்சர்களை எம்எல்ஏக்களை தூக்கி போட்டாரியா. அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல ஒரு கட்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை கூத்தாடி என்றும் அவர் கூட தொடர்பு வச்சிருக்காங்க, இவங்க கூட தொடர்பு ரொம்ப ரொம்ப மாசமாலாம் பேசினாங்க. ஜெயலலிதா அம்மையாரை எவ்வளவு கேவலமாக ஒரு பெண் அரசியலுக்கு வந்தால் எப்படி பேசுறோம் அப்படியெல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் அந்த அம்மா பெருசா எடுத்துக்கவே இல்லை. அப்படி பேசினவங்கெல்லாம் கொண்டாந்து அமைச்சர் பதவி கொடுத்தது ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும். இதற்கு பேருக்கு தான் ஒரு ஆளுமை பண்பு அப்படிங்கிறது. அந்த ஆளுமை பண்பு நம்முடைய எடப்பாடியார்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சா, இல்லை சுத்தமா இல்லைன்னு விட்டுருங்களேன். அதனால அந்த கட்சி இப்போ கலகலத்து போச்சு. 2013ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தலைவர் விஜய் அவர்களை எவ்வளவு மோசமாக நடத்தினார் என்பதை இந்த ஊர் உலகம் அறியும். தலைவாப்பட பிரச்சனையின் போது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலைவாப்பட பிரச்சனையின் போது நிர்பந்தப்படுத்தி தலைவர் விஜய் அவர்களை, உண்மையாக சொல்ற தலைவர் விஜய் அவர்களை கை கட்டி வீடியோ போட வச்சது உண்மை, அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த தலைவாப்பட பிரச்சனை தான் எனக்கு ஒரு நல்ல தலைவனை அறிமுகப்படுத்தியது. எனக்கு தெரியும், நான் அஜித் ஃபேன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்தவன் தான். எனக்கு அந்த அளவுக்கு விஜய் மேலாம் விருப்பம் கிடையாது வச்சுங்களேன். பெருசாக படம் கூட பார்த்தது கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் பார்த்த படம் வாரிசெல்லாம் கூட பார்க்கல, சரி விடுங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு தலைவர் விஜய் மீது இந்த தலைவாப்பட அந்த பிரச்சனையின் போது நிறைய பேர் ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட கிண்டல் பண்ணணும்னா அந்த சத்யராஜெல்லாம் அப்படி கையை கட்டுவாப்புல. நம்ம நாம் தமிழ் கட்சியில் ஒரு அடியாள் இருக்காப்புல, இல்லை வேட்டை நாய், சாட்டை என வேட்டை நாய், தவறாக நினைக்க வேண்டாம். தற்பொழுது அவர் அப்படிதான் மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் தானே எழுதி கொடுக்குறாங்கப்பா, நிறையா இருக்குது. கையை கட்டி கட்டி வீடியோ போட வச்சுப்பாங்கல்ல, அந்த மூடர்களுக்கு தெரியாது தலைவர் விஜய் அவர்கள் எதற்காக கை கட்டி வீடியோ போட நிர்பந்திக்கப்பட்டார். அவர் ஏன் கை, எல்லாருக்கும் ஒரு யூகம் இருக்கும்ல, நான் ஏன் அவங்ககிட்ட கை கட்டணும், என்னத்துக்கு கை கட்டினேன், உச்ச நட்சத்திரம் ஐயா தன்னுடைய ரசிகர்கள் முன்னாடி கை கட்டி ஏன் வீடியோ போட்டார் என்றால், என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் படம் போட்டிருக்காப்லையா, என்னை நம்பி ஒரு டைரக்டர் படம் எடுத்திருக்காப்லையா, என் கூட ஒரு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செஞ்சிருக்காங்க தலைவாவோட பிரச்சனையில. அது போக கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்து கிடக்கிறார்கள் அந்த தலைவா படத்திற்காக. அதனால என் தலைவன்
கை கட்டி வீடியோ போட்டாயா? அது எனக்கு பெருமையா? என் தலைவன் எனக்காக மண்டிட்டா என்பதை நான் பெருமையாக சொல்லுகிறேன். நான் சொல்லிட்டா தான் கூட தன்னை நம்பி வந்த அந்த ஊழியர்களுக்காகவும் ப்ரொடியூசர்களுக்காகவும் கை கட்டி சொன்னார், கை கட்டினார். ஆமா, அதுக்கே அந்த மனுஷன் முன்னாடி வந்துட்டார்னா தன்னை நம்பி பார்க்க வந்த அந்த 41 பேர் உயிர் போனதுக்கு யார் காரணமாக இருந்தார்களோ உங்களை பொறுமையா வச்சு செய்வாரியா? நீ ஊர் விட்டு ஊர் போய் போட்டி போடலாம், கரூர்ல இருந்து நீ கோயம்புத்தூர் போகலாம், நாடு விட்டு நாடு போகலாம், நீ எந்த மூல முடுக்கல இருந்தாலும் உன்னை தேடி சிபிஐ வரும். நம்ம ஒன்று சொல்லி அப்புறம் ஏதோ கொலை மிரட்டல் எடுத்தாலும் சொல்லுவாங்க, சிபிஐ உன்னை தேடி வரும். பொறுத்திரு ராஜா. இப்படியாக அது நடந்து முடிந்தது. அதற்கு பிறகு ஒரு கட்சியை பற்றி பேச போகிறேன். விருப்பம் இருந்தால் கேளுங்கள், இல்லைன்னா வெளியில் போய் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு கூட வாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு கட்சின்னா வைங்களேன், அது இருந்துச்சு, அது அழிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கும். இந்த கட்சிக்கு ஒரு படலங்க இருக்காது. ஏன்னு கேட்டால் அது கட்சியே இல்லை, அது ஒரு கார்பரேட் கம்பெனி, சீட்டு கம்பெனி. மாசம் மாசம் பணம் வாங்கிட்டு ஏமாற்றி போயிடுவாங்க. இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கட்சி. அது யாருன்னா, சரி விடுங்க, அது நாம் தமிழர் கட்சி தான். கோச்சிக்கிட்டு என்ன ஒரு முறை கூட நாம் தமிழர் கட்சின்ற பேரை தாவக மேடைகளில் யாரும் சொன்னதே கிடையாது. அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தார், விஜய் எப்படியாவது நம்ம பேரை சொல்லிடுவாப்பலையா அப்படின்ட்டு. அது நடக்கணுங்களேன். தம்பி நான் இருக்கேனே, உன் பேரை நான் சொல்றேனே, சீமான் அவர்கள் திரள்நிதி வாங்குகிறார். அது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, திரள்நிதி திட்டுறாப்லாம். பல கட்சிகள் இன்னைக்கு திமுக ஆரம்ப காலகட்டங்களில் 30 ரூபா வாங்கி தான் கட்சி நடத்தினாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேர் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் சில சொல்லுவாங்க, உண்டிய குளிக்குன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தவறான வார்த்தை. ஒரு கட்சி ஜனநாயக கட்சி, மக்களுக்காக போராடுற கட்சி, மக்கள்கிட்ட காசு வாங்கினா தவறு கிடையாது. அந்த காசை வாங்கி நீ பொதுக்கூட்டம் நடத்தினா பரவாயில்ல, ஒரு செயற்கூட்டம் நடத்தினா பரவாயில்ல, நீ உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டக்கூடாது. இல்ல, நான் சொல்லுகிறேன், சீமானின் மகன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் செலவாகுது. அவர் ஒரு ஆடம்பர வீட்டில் இருக்கிறார், 2.5 லட்சம் ரூபா. அதுக்கு ஒட்டு மொத்தமா ஒரு 10 லட்சம் ரூபா உண்மையா? உனக்கு எங்க இருந்து காசு வருது? ஒரு இது கேட்க கூடாதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா கேட்கலாம். எங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறீங்களா, அது எங்க போகணும் நான் கேட்பேன். அது கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். அப்புறம் அது அந்த அம்மா பேர் என்ன? இல்லைங்க, விஜயலட்சுமியா? விஜயலட்சுமி. அது என்னன்னா, அது இருக்கு, அவங்க 2 பேருக்குள்ள அது தனிப்பட்ட ஒரு பர்சனல், அதை தலையிடக்கூடாது. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மீடியாவில் கேட்குறாங்க, இதை மாதிரி நீங்கள் ஒரு 50,000 கொடுக்க சொன்னதாக சொல்கிறாங்க. ஆமாம், கழுத பவுன் கொடுத்து விட்டேன், தம்பிகள்கிட்ட சொல்லி கொடுத்து விட்டேன். என்னது தம்பிகள்கிட்ட சொல்லி கொடுத்து விட்டியா? எதுக்கு? பொதுக்குழுக்கா? இல்லை, இன்னத்துக்கு? விஜயலட்சுமிக்கு. ஏன் தம்பிக்கிட்ட சென்னை போண்டா 2,000 கொடுறான்னா கொடுக்க மாட்டேங்கிறான். சீமானோட தம்பிங்க எதுக்கோ பணம் கொடுக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் தவறு என்று சொல்கிறேன். மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கினீங்களா, பொதுக்கூட்டம் நடத்தினா அது அந்த திறநிதி தவறு கிடையாது. திறநிதி திரட்டி அதை திருடி தின்பது தவறு என்பதனால் அந்த கட்சியை பற்றி அதிகம் பேச எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் மாசம் மாசம் ஒரு வீடியோ போடுவாப்பல, கையை கட்டிக்கிட்டு சாட்டை சாட்டை இப்படி தானே சொல்லுவாப்பல, தலைவாப்பட பிரச்சனை இல்லை எல்லாம் அப்படிதான் சொல்லுவாப்பல. நான் சொல்றேன், சாட்டை ஒரு தலைவன் தன்னுடைய மக்களுக்காக கை கட்டி நின்றதை நான் பெருமையாக கருதுகிறேன் சொல்றேன். ஆனா உங்க அண்ணா மாதிரி உலக மகள் இருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள உங்கள் 100 சீமான் பேசுகிற என் மகன் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் படிக்கிறதற்காக மாதம் 1 லட்சம் ரூபாய் செலவாகிறது. என் தாய் தமிழ் உறவுகளை, என் உடன் பிறந்தாங்களே புரிஞ்சுக்கிடுங்க, என் அன்பு உடன் பிறந்தாங்களே. பக்கத்தில் QR கோடு இருக்கு, பணம் போட்டு விடு, அப்படிதான் முடிஞ்சு போச்சு. அந்த கட்சியோட எவ்வளோ பெருசா பேச வேண்டாம். அடியாள் அம்பாசமுத்திரம், அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக நிற்க போகிறார் நம்முடைய சீமான். சகல என் அடி நீ பார்த்ததில் இல்ல, நீ அம்பாசமுத்திரம் பாப்பா சகல பரண்டி எவனாலும் விட்டுருவேன். என் இனத்தை வைத்து பிச்சை எடுக்க முன்னே விடவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. நீ விலை போய் விட்டாய். நீ எனக்கு என்ன சித்தாந்தத்தை கற்றுக் கொடுத்தாய்? தமிழ் தேசத்தை கற்றுக் கொடுத்தாய். விஜயை இதற்காக எதிர்த்தாய். இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல, லாரி அடிபட்டு போய் சொன்னில்ல. அது விஜய் வருகைக்காக நடுரோட்டில் காத்து கிடந்தார். அந்த விஜய் அவர்கள் வெற்றி பெற்று வீடு வரும்போது அது விட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்த சித்தாந்தத்தை நாங்கள் ஏற்று ஒரு தம்பிகள் வந்தோம் இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுத்தீர்கள்? திமுக கூட்டணி வச்சுக்கிற வெக்கமா இல்ல? அசிங்கப்படணும் அதுக்கெல்லாம். நான் எனக்கு புரியல. விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு மிக முக்கிய காரணம் திராவிடம். அந்த திராவிட கட்சி தான் திமுக என்றால் அந்த திராவிட கட்சிகள கூட்டு சேர்ந்து கரும விட்டு தொலைங்க. எனக்கு தேவையில்லாம எடுத்து விட்றாங்க. சரி விட்டுரு.
அதற்கு பிறகு எனக்கு ஒரு அரசியல் கேள்வி இருக்கிறது, அரசியல் ஆற்றாமை இருக்கிறது. ஒரு நிமிஷமா, ஒரு 5 நிமிஷம். மே 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அதாவது இந்த அரசியல் அங்க என்ன நடந்ததுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும்ல. என்கிட்ட சில விஷயங்களை எடுத்து பேசணும் போது பியூரா வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? அங்க நடந்த அரசியலை கத்துக்கிட்டு போகணும். ஐ மீன் உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அண்ணன் டைமிங்கா சொல்றேன். மே 4ஆம் தேதி தலைவர் விஜய் அவர்கள் 108 சீட்டு இடங்கள் பிடித்து வெற்றி பெறுகிறார். மே 5ஆம் தேதி கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் உடனே வந்துட்டாங்க, நம்ம கூட வந்துட்டாங்க, வாழ்த்துக்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் தோழர்கள் திருமாவளவன், விசிக, ஐயுஎம்எல் இந்த கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறார். கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். நானும் ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்த்தேன். 6ஆம் தேதி ஃபுல்லா போச்சு. தலைவர் விஜய் அவர்கள் 3 முறை ஆளுநர் மாளிகை போயிட்டு வராரு. எனக்கு என்னன்னா, அந்த மனுஷன் பாவையா ஜெயிச்சுட்டாப்புல 108 சீட்டு மக்கள் பேராதரவு தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல் தேர்தலையே ஜெயிச்சதுக்கு பிறகும் ஒரு முறை போறார் திரும்பி வரார், ஒரு முறை போறார் திரும்பி வரார், ஒரு முறை போறார் திரும்பி வரார். உண்மையிலே மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சியா. திமுக கூட கஷ்டப்பட்டான். அதெல்லாம் ஜெயிச்சுட்டா இல்ல, விட வேண்டியதான, ஏன் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தலைவர் விஜய் மீது எனக்கு ரொம்ப பரிதாபகமா இருந்தது அன்னைக்கு. இப்படி பண்றாங்களப்பா அப்படின்னு. எனக்கு அப்போ எப்படி இருக்கும்? எனக்கு உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறேன். யார் மேலன்னா சில கூட்டணி கட்சிகள் மேல. அதற்கு பிறகு அவருக்கு வந்தார்கள். நாளை என்ன பிரச்சனை ஆடாதல்லப்பா, ஆகுமா இல்ல, விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு வரேன். அதற்கு பிறகு அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். அதெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல. இன்னைக்கு நம்மளுடைய ஆட்சி நடக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். பார்த்தீங்களா, முட்டு கொடுக்குறேன், எது பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. முட்டு கொடுத்தா ஆனவங்களா? உண்மையிலே ஒத்துக்கணும். இன்னைக்கு இந்த ஆட்சி நடப்பதற்கு மிக முக்கிய காரணம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், திருமாவளவன் அவர்கள், விசிக, ஐயுஎம்எல். அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு சதிவேலை நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவு கேட்கிறார். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, இல்லைங்க நான் கண்டிப்பா ஆதரவு தரங்க, பொதுக்குழு கூட்டுறங்க. சரி போங்க, பொதுக்குழு கூட்டுங்க. ஒருத்தவங்க வராங்க, நான் மேற்பட்ட குழு கூட்டுறேன். அதுக்கப்புறம் பேசிட்டு 8ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். கொடுத்ததுக்கு பிறகு அன்று வீரமணியன் ஐயா சொல்றார், இல்லைங்க திருமாவளவன் வந்துருவார், கொடுத்துருவார் அப்படின்னு. அதற்கு பிறகு அன்னைக்கு கொடுக்கல, அடுத்த நாள் கொடுத்துட்டாங்க. அப்போ இடைப்பட்ட சில சம்பவங்கள் நடந்தது. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது என்பது தெரியும். அதை யார் சொல்றான்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்றார், இதை மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது. சி.வி. சண்முகம், சண்முகம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு அது முடிவடைந்து விட்டது. அதற்கு பிறகு திருமாவளவனை முதலமைச்சராக்குவதற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. வெறும் என்று ஒரு 2 கட்சி சீட்டுகள் மட்டும் பெற்றிருக்கிறார். அவரை முதலமைச்சராக்கி விடலாம் என்று எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்து விட்டன. அப்படி என்றால் 108 சீட்டு, 108 இடங்களை பிடித்து ஒரு தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை விட்டுவிட்டு தான் முதலமைச்சராகி விடலாம் என்று நினைத்தீர்களா? யாரா இருந்தாலும் நினைத்திருந்தால் அதற்கு பேரு ஜனநாயக படுகொலை, மக்கள் விரோத செயல். இன்னைக்கு அதிமுக சில எம்எல்ஏக்கள் நம்மள்ட்ட வராங்க. இதை ஜனநாயக படுகொலை என்று சிலர் சொல்லுகிறார்கள். அவர்களிடம் சொல்லுங்கள், எது ஜனநாயக படுகொலை என்று எடுத்து சொல்லுங்கள். 108 இடங்களை பிடித்த ஒரு தலைவரை விட்டுவிட்டு வேறொருவரை முதலமைச்சராக்குவதற்காக இந்த தமிழகத்திலே ஒரு கேவலமான அரசியல் நடந்தது. அதுதான் ஜனநாயக படுகொலை என்று சொல்லுங்கள். தலைவர் விஜய் அவர்களை வீழ்த்துவதற்காக திருச்சி கிழக்கில் பல கோடி ரூபாய் செலவு செஞ்சாங்கல்ல, அது ஜனநாயக படுகொலை என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பெரம்பூரில் ஒரு தலைவரை வீழ்த்துவதற்காக 200 கோடி ரூபாய்க்கு மேலாக பணப்பட்டுவாடாக்கள் நடந்தது. அதை எடுத்து சொல்லுங்கள், அதுதான் ஜனநாயக படுகொலை என்று. ஈழத்திலே என் தலைவன் பிரபாகரனை வீழ்த்துவதற்காக 9 நாடுகள் ஒன்று சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியது. நாம் வாழும் சமகாலத்திலே என் தலைவன் விஜய் அவர்களை வீழ்த்துவதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை உடைத்துவிட்டு என் தலைவன் என்று அரியணையில் ஏறியிருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 100 ஆண்டுகள் கழித்து கூட என் தலைமுறையினருக்கு இந்த விஷயம் சேர வேண்டும் என்றால் உண்மையான ஊடகவியலாளர்கள் யாராவது இருந்தால் எழுதி தொலையுங்கள். எனக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய தலைமுறையினர் யாராவது அதை படித்து என் தலைவனை வீழ்த்துவதற்காக இங்கே என்ன சதித்திட்டம் தீட்டப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வீடியோக்கள் அதிகமாக சொல்லுவேன்.
தலைவர் விஜய் ஒன்றும் பூத்து குலுங்கும் பூவனத்தில் மேய்கின்ற மான் கிடையாது. அடர்ந்த காட்டில் விடப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த அடர்ந்த காட்டில் ஓநாய்கள், பிணந்தினி கழுகுகள் மேய்கின்றன. நம் கையிலே ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அந்த தலைவனை அந்த கரையில கொண்ட சேஃப்டியா விடணும் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன். நம்ம பிள்ளைங்களை கொண்டா விட்டாங்கப்பா. நம்ம கையில உள்ள தீப்பந்தத்தை எட்டு நான் என்னமோ அது ஆட்டுக்குட்டி நினைச்சேன், அது சிங்கக்குட்டியா இருந்திருக்கு. என் கையில் உள்ள அந்த தீப்பந்தத்தை எடுத்து அந்த காட்டை கொளுத்து விட்டு அந்த காட்டில் உள்ள பிணந்தண்ணி கழுகுகள் அலறல் சத்தம் என் காதில் கேட்கின்றன. என் தலைவனை வீழ்த்த திட்டமிட்ட இந்த திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். வரலாற்றின் பக்கங்கள் அது கிழித்து எறியப்பட வேண்டும். அழியும் சார், கான்ஃபிடண்டா இருங்க, கண்டிப்பா அழியும். அவ்வளவுதான். டைம் ஆச்சா? இல்ல தல, நான் பேசினே இருப்பேன் தல. இல்ல, நடந்ததை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு சில கூட்டணி கட்சிகள் நம்மோட இருக்கிறாங்க, இருப்பாங்க, சந்தோஷம். ஆனால் ஒரு தலைவனுக்கு அநீதி நடந்ததல்லவா, இன்னைக்கு அவங்க நம்ம கூட வந்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க நல்லவங்களை ஆயிட மாட்டாங்க. அது எனக்கு பர்சனல் கருத்து. அதுக்கான விளைவுகள் வந்தால் நீங்கள் சந்திச்சுக்கிடுங்க. அந்த கூட்டில யானை உண்மையதான். இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் கனவு கண்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய கனவு என்ன? லஞ்சம் இல்லாத ஒரு தமிழகம் இருக்குமா என்று நான் நினைச்சிட்டு இருப்பேன்ப்பா. இந்த ஜெயலலிதா கலைஞர் செத்தாண்டா தமிழ்நாடு உறுப்பிட்டு அவங்க இறந்து போனதுக்கு பிறகுதான் நம்ம எடப்பாடி ஐயா, ஸ்டாலின் ஐயா இவங்க கையிலாம் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டதுக்கு யாராவது காப்பாற்றுவான்னு காத்திருந்தேன். தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் தான் என்னை இந்த இடத்துல கொண்டா நிற்க வச்சு. பாவி அந்த மனுஷன் போட்டு ரொம்ப படுத்துறாங்கப்பா. எல்லா நேரமும் போட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு எடுத்தான் கையை தூக்கலாம், கையை தூக்கிட்டாருங்க அவர் என்று ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த தலைவனை கைவிட்டு விடக்கூடாது. இதற்கு பிறகு இப்படி ஒரு தலைவன் கிடைக்க போவதில்லை. திமுகவை விஜய் அவரால் வீழ்த்த முடியவில்லைன்னா வேற எவனாலும் வீழ்த்த முடியாது. இதற்கு பிறகு இப்படி ஒரு தலைவன் வருவதற்கு 100 ஆண்டு காலம் ஆகலாம். அது வரையில் இந்த திமுக கொடுத்துட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்க நான் தயாரா இல்லை. ஒரு தலைவன் வந்திருக்கிறார், அவர் பின்னாடி அணி சேருவோம். இது சினிமா மோகமா? சினிமா மோகம் எப்பா பாரு, சினிமா மோகம் ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்ட கேட்டு கேட்டு அழுத்து போச்சு எனக்கு. இவர் சொன்னாப்புல, ஏண்டா 75 வருஷம் கட்சி ஒரு இன்ஸ்டாகிராம் தோத்து புட்டியாப்பா, வெக்கமா இல்ல? நீ என்ன சித்தாந்தத்தையும் அந்த உங்களுடைய தொண்டர்கள் மனதில் விதைத்தீர்கள். டைம் ஆச்சுன்னா சொல்லுங்க ப்ரோ, முடிச்சிடுறேன். வேண்டாம், சரி. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அழைத்த இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சீரம் சிறப்பமாக கொண்டு சென்ற அத்தனை தோழர்களுக்கும், நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அண்ணன் அவர்களுக்கும், பிஹைண்ட் தி சீன் எவ்ரிதிங் பா யாராச்சும் விட்டுட்டா மனசுக்கு கொண்டுரும்ல, அதனால உங்க அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக உங்களுக்கு எவ்வளவு வேலைப்பாடு இருந்தாலும் சரி இவன் ஏதோ பேசுறானோ பார்த்துட்டு போவன்ட்டு அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கு மிகப்பெரிய நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். வணக்கம் யா.